இங்கே பாருங்கள், எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொண்டைக்கடலை, அப்புறம் வந்துட்டு இது கொள்ளு, சோளம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு சத்து மாவு தயார் பண்ண போகிறேன். இனிமேல் தான் ரெடி பண்ணணும் எல்லாம். ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சத்து மாவு தயார் பண்ணுறதுக்காக நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், கம்பு, கேவுரு, கம்பு, அப்புறம் சம்பா கோதுமை பாருங்க. அதுக்கப்புறம் கொள்ளு, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் வந்துட்டு சோளம், அப்புறம் இது பாருங்க தட்டைப்பயிறு, அப்புறம் பச்சைப்பயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, மொச்சப்பயிறு, அப்புறம் கொண்டைக்கடலை, அப்புறம் வந்துட்டு நடக்கடலை, அப்புறம் என்கிட்ட இருக்கிறது பாதாம். இவ்வளோதான். இது வந்துட்டு இவ்வளோதான் இருந்துச்சு வீட்டில் உள்ளது. இதை போட்டாலே போதும். இப்போதைக்கு இதை இருக்கிறத போடுறேன். அப்புறம் இவ்வளோதான். ஒரு 12 பொருள் போடுறேன். கம்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒன்றையும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக வாசம் வரும். அந்த மாதிரிக்கு வறுத்து எடுத்தது தான் அது நல்லாயிருக்கும். இது வந்துட்டு 30 பொருள் நம்ம இப்போ போட்டுக்கலாம். 30 பொருள் இல்லைன்னா நமக்கு என்ன வீட்டில் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இதை அரைச்சிக்கலாம். என்கிட்ட 12 பொருள் இருக்குது. 12 இருக்குது. அதை தான் போட்டு அரைக்கிறேன். செவக்க வறுத்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது செவக்க வறுத்துக்கணும். இதெல்லாம் ஆனந்தா சூப்பர் மார்க்கெட், எங்கள் ஊரில் இருக்கிற ஆனந்தா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க. அடுத்தது இது ஒரு டப்பா இருக்குது. இது தெரியாது. இதையும் பொன்னிறமாக லேஸ் சூட்டில் தான் வறுக்கணும். இது வறுத்தாச்சு. இது பாருங்க, கம்போடே தான் கொட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது தட்டைப்பயிறு. இதெல்லாம் சுத்தமாக்கப்பட்டது தான். நல்லா பளிச்சுன்னு நல்லா தான் இருக்குது பாக்கெட்டில். கல்லெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. தட்டைப்பயிருக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது
இந்த பாருங்க, சோளம் இவ்வளோ தான் இருக்குது. இருக்கிறத போட்டுக்கலாம், இவ்வளவு தான் இருக்குது. கம்பு வறுத்தாச்சு. இது வந்து சம்பா கோதுமை. இது கொஞ்சம் வறுத்துக்கணும். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அடுத்தது இது சம்பா கோதுமை வறுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் கொட்டி வைக்கும்போது கொஞ்சம் பரவலான இடத்துல கொட்டி வைக்கணும். ஏன்னா இந்த வேர்த்துரும், இப்படி இந்த சூடாக இருக்கிறதுலே அது தண்ணி விட்டுரும், வேர்வையாக வந்துடும். அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற விடணும். அப்போ தான் வந்துட்டு வேர்க்காது. அடுத்தது பச்சை பயிர். பழன்னு இருக்குது, அழகாக இருக்குது. பச்சை பயிர் வறுத்துக்கணும் பொன்னிறமாக. அப்படியே சூடாகி அப்படியே அந்த வேர்வை விட்டுரும், தண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் பத்தில் தனித்தனியாக கொட்டி பரவலாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே ஆறி இருக்கும், வேர்வை விடாது. இதே நிறைய பலகாரம் செய்யலாம், புட்டு அது இதுன்னு செய்யலாம். அதனால் ஏதாவது செஞ்சுக்கிட்டுலாம் கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுக்கலாம். சத்து மாவு மட்டும் குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கஞ்சி மட்டும் குடிக்கிற மாதிரி தான். அரைச்சாச்சு பாருங்க, பொன்னிறமாக அப்படியே சவந்த மணி இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் வறுக்கணும். அடுத்தது என்ன? கொள்ளு தானே அது, கொள்ளு. அடுத்தது இதை வறுத்துக்கணும். இன்னும் வந்துட்டு இது பச்சைப்பயிறு, முந்திரி, நடக்கல்ல, அப்புறம் ஏலக்காய், மெயினாக ஏலக்காய் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதே ரொம்ப நேரம் ஆகுங்க. இந்த கையை கடுக்குது, என்ன பண்ணுறது. இந்த பாருங்கள், இது சாப்பாடு டப்பா. இந்த சாப்பாடு டப்பா அளவுக்கு எல்லாமே கரெக்டாக எடுக்கணும். நமக்கு எது காஸ்ட்லியாக கொஞ்சமாக இருக்கோ அதை மட்டும் இப்படி விட்டுற வேண்டியதுதான். இது கம்பை வறுத்துக்க வேண்டியதுதான். இப்போ கம்பை வறுத்து
கொள்ளு வறுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மொச்சப்பயிர். இதையும் நல்லா பொன்னிறமாக வச்சுட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், நடக்கல்லையை வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு தான் அதில் போட்டுக்கணும். அதனால் அதை வறுக்கணும். அடுத்தது முந்திரி பருப்பு பரவாயில்ல. முந்திரி பருப்பு இங்கே பாருங்கள், நடக்கல்ல வறுத்தாச்சு. ஆனால் கரண்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? கரண்ட்டு எங்கள் வீட்டில் இங்கே மோசமாக போகுது. வேர்த்து கொட்டு ஒரே புழுக்கமாக இருக்குது. கரண்ட் இல்லாதனால இந்த வேலையை செய்ய முடியல பாருங்கள். ரொம்ப நேரமாக நானும் லேட்டாகி இவ்வளோ நேரம் கழித்து கரண்ட்டு போயிட்டு திரும்பியும் மறுபடியும் கரண்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கொஞ்சோண்டு தட்டைப்பயிரெலாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க, பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுக்கலான்னு. ரொம்ப போட வேணான்னு எடுத்து வச்சுட்டேன். தட்டைப்பயிறு, இந்த பச்சை பயிறு, அடுத்தது வந்துட்டு முந்திரி, இந்த முந்திரியோட கொஞ்சோண்டு பாதாம் இருக்குது. நிறையா வச்சுருந்தோம், எங்கள் அத்தா வாங்கிட்டு வந்தாங்க பாறையிலேருந்து. அதெல்லாம் ஊற வச்சே சாப்பிட்டாச்சு. இப்போதைக்கு இதுதான் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் தான் இருக்குது, இதை போட்டுக்குவோம். இது வந்துட்டு முந்திரியும் பாதாம் ஒன்றா போட்டு வறுத்துற வேண்டியதான். ரொம்ப நேரம் நின்று காலை வலிக்குது. கரண்டு இல்லை, அதனால் ஒரு இயற்கையான லைட் எரிஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். இது வந்து பொன்னிறமாக வறுத்துக்கிறது. எல்லாமே நிறைய தாங்க நான் போட்டிருக்கேன். இது வந்து அக்காவுக்கும் கொடுப்பேன். அப்புறம் வந்துட்டு நாங்கள் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். புட்டு, அப்புறம் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சு பார்த்து. இது வந்துட்டு நடக்கலையில் தோலை வந்து நீக்கிட்டு தான் இதில் போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஏலக்காய் போடணும், மெயினாக சுக்கு பொடி போடணுங்க. சுக்கு பொடியை போட்டு கலந்து வைக்கணும். அப்போ தான் இந்த பொருள் வந்து வீணாக போகாது, கெட்டு போகாது. அதனால் சுக்கு பொடியை மறந்துடாதீங்க. இன்னும் என்னென்ன போடணும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு போட்டிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். 30 பொருள் போட்டு அரைக்கலாம். வசதி இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டு அரைக்கலாம். இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டு கூட வாங்கி அரைக்கலாம். சும்மா படபடன்னு வருது, மயக்கமாக வருது அப்படின்னு டீயை குடிக்காமல், இந்த சாப்பிட்டதே சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு கஞ்சி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெம்பாக இருக்கும், ஒரு எனர்ஜி நல்லாயிருக்கும். கரண்டு இல்லை, அதனால எரிச்சலாக இருக்குது. கரண்டு வேறு இல்லை, மழை வரும் போல இருக்குங்க, ஒரே புழுக்கமாக இருக்குது. இது வந்துட்டு இது வரைக்கும் போது தான் கரண்ட்டு போயிட்டு, அப்புறமா நான் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இப்போ மறுபடியும் கரண்ட் வந்தப்போ இதை ரெடி பண்ண வந்துட்டு பாருங்கள். இப்போ மறுபடியும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, கரண்ட் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி செய்யணும், செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இப்போ
அடுத்தது நான் மில்லுக்கு போயிட்டு இதை அரைச்சிட்டு வரணும். அங்கே போய் தான். அடுத்தது இந்த பாருங்க, லாஸ்ட்டாக ஏலக்காய், வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கணும். பாருங்கள், ஏலக்காவும் லைட்டாக வறுத்துட்டு இது தனியாக தான் வறுக்கணும். இது கிராம்பு போட்டு வச்சுருக்கிறேன், ஒரு வாசமாக இருக்கட்டும். இதெல்லாம் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சத்தா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி கொடுக்கலாம். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் சத்தே இல்லை, பிள்ளைங்களுக்கெல்லாம் கை காலெலாம் வலிக்குதுங்க. அதனால் வந்துட்டு வீட்டிலே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. இது ரொம்ப விலை இருக்காது, ஒன்று ஏதாவது காஸ்ட்லியாக விலை இருக்கும். வந்துட்டு அதை மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க, கொஞ்சம் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஆனால் நான் வந்துட்டு இது மில்லில் கொடுக்குறதுனால கொஞ்சமாக அரைக்க என்கிட்ட வந்து அந்த புல்லட்டு மிக்சிலாம் என்கிட்ட கிடையாது, சாதா மிக்சி தான் இருக்குது. அது இதெல்லாம் அரைச்சா புகஞ்சு போயிடும். ஏதோ சட்னி அது மாதிரி தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதில் யூஸ் பண்ணாமல் இதை வந்துட்டு நான் மில்லில் தான் அரைக்க போகிறேன். எல்லாமே வந்துட்டு 1/4 கிலோ போடுறேன், பாதி தான் போடுறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். முன்னாடியே இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தேன், எங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் விட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் சரி அவள் வந்து நாட்டிய கிளாஸில் வந்து சேர்த்து விட்ருக்கேன். அப்போ வந்து நாட்டியம் ஆடும்போது இப்படி ஒரு மாதிரி காலை இப்படி வச்சுக்கிட்டே அந்த மாதிரி ஆடணும். அது வந்துட்டு காலு கையெல்லாம் அவளுக்கு ரொம்ப வலி வந்துட்டு பாவமாக இருந்துச்சு பிள்ளைக்கு. அதனால் சரி எங்கள்கிட்ட சொன்ன விடன்னு ஆடுது, உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது, வேர்த்து கொட்டுது. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா சத்தாக சாப்பிட்டா தான் அந்த மாதிரிலாம் பரதம்லாம் கற்றுக்க முடியும். அதனால் வந்து என் பிள்ளைங்களுக்கு சத்தே இல்லை. அதனால் நான் வந்துட்டு இதை வந்து செய்கிறேன். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப கை கால் மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் இருக்குது, ரொம்ப வியாதி தான் வருது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அப்போ உள்ள பழைய இதெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் வந்துட்டு நம்மளும் வந்து மறுபடியும் இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எது சாப்பிட்டாலும் விஷமாக இருக்குது, அளவோடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி கஞ்சி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழையதை மறுபடியும் திரும்ப கொண்டுட்டு வர்றாங்க எல்லோரும். அதுமாரி இதுமாரியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். சரி, நம்ம வந்து அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் எல்லாமே வந்து பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சத்து மாவு கஞ்சி ஊற்றி பாருங்கள். இது சத்து மாவு அரைச்சிட்டு வந்ததில்ல, அதை வந்துட்டு இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், இது ஒரு கரண்டி போட்டுக்கிறேன். நல்ல வாசமாக இருக்குது, சூப்பர் வாசனை. இதில் வந்துட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். நல்லா அவ்வளோ மனமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இதை வந்துட்டு கஞ்சி வைக்க போகிறேன். நல்லா தண்ணியாக கஞ்சியை வந்து நல்லா கலக்கி காய்ச்சணும். இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தண்ணியாக இருக்கு பாருங்க, கரைச்சிட்டு இந்த காய்ச்சி வந்துடலாம். இந்த கஞ்சிக்கு வந்துட்டுங்க வெல்லம் இருக்கு பாருங்க, இதான் போடணும். வெல்லம் போடணும், ஒரு கல் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துங்க, சத்து மாவு கஞ்சி ரெடி, சூப்பர். நல்லா இருக்கே. நான் என் பிள்ளைங்க எல்லோரும் குடிக்கணும். இங்கே பாருங்க, என் மரவா உட்காந்து இவாப்பா காய்ச்சல் கஞ்சி எப்படி இருக்குது இங்கே பாருங்க. கஞ்சி காட்டுங்க, கேமராவில் நானே மறந்துட்டு. கஞ்சி எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன போட்டேன்னு நான் பெரிய வீடியோவாக போடுறேன் பாருங்கள். நான் வந்துட்டு அதில் பார்த்துட்டு நீங்களும் அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய், டாட்டா. இங்கே பார்த்துங்க, எங்கள் வீட்டில் வந்து சத்து மாவு அரைச்சேன். நேற்று தான் சத்து மாவு அரைச்சேன்.
நிறைய ஒரு 12 ஜாமான் போட்டு அரைச்சேன். இதில் வந்துட்டு நான் புட்டு செய்கிறேன். புட்டு வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி இங்கே வாடா எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கு. இந்தா பாருங்க உருண்டை தெரியுதா? உருண்டை பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தேங்காய் பூலாம் போட்டுங்க. இங்கே பாருங்க சத்து மாவு தெரியுதா? இந்த பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல இறுக்கி பிடிச்சி இதில் வந்துட்டு என்னென்ன கலந்துருக்கோம்? சோளம், கம்பு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் கொள்ளு, அப்புறம் வந்து இது சம்பா கோதுமை, அப்புறம் நெடக்கல்ல, அப்புறம் யோசனை பண்ணிட்டு முந்திரி, அப்புறம் பாதாம் பருப்பு, ஏலக்காய், சுக்குப்பொடி, அப்புறம் இப்போ வந்துட்டு நல்ல மாவை உப்பு போட்டு பசைஞ்சு அதை வந்து இட்லி பானையில் அவிச்சு தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதான். எப்படிமா இருக்குது? செம்மையாக இருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் செய்யுங்க. சத்து மாவு உருண்டை ரெடி. பாருங்க. காலையில் கஞ்சி வச்சு கொடுத்தேன். இப்போ வந்துட்டு கொழுக்கட்டை உருண்டை புட்டு செய்கிறேன். புட்டுக்கு பதில் அது கொழுக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு முக்கியம்பா நம்மளை கொஞ்சம் கொடுத்துட்டு நல்லா அடிக்கிட்டு நம்ம வந்துட்டு சைக்கிளில் பெல் அடிச்சுட்டு கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். அதை திறக்க வரலன்னு என்னை முதுகில் நங்குன்னு குத்திட்டாங்க. எனக்கு மூச்சே ஒரு நங்குன்னு குத்துறான், அடிக்கிறான். அதுக்கு தான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன். இன்னும் நல்லா அடித்து வலிக்கிட்டான். ஏன்பா அம்மா அடி அம்மா. ஓகே பாய்.